வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் தமிழர்கள் கோவிலில் தேங்காய் உடைப்பது ஏன் என்று பார்ப்போம். தமிழர்கள் கோவில்களில் மற்றும் தேர் திருவிழாவில் ஏன் வீட்டு விசேடங்களிலும் கூட தேங்காயை உடைப்பார்கள்? அந்த தேங்காயை உடைப்பது வெறும் சம்பிரதாயமா, இல்லையென்றால் அதுக்கு பின்னால் ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்குமா? பார்ப்போம். ஆம், முதலில் தேங்காய் என்பது தமிழர்களின் ஆன்மீக மரபில் ஒரு புனிதமான பொருள். ஆனாலும் ஏன் அதை உடைக்கிறோம்? தேங்காய் தோற்றத்தை பார்ப்போமானால் அதன் வெளியே கடினமான ஓடு மனித ஆணவத்தை குறிக்கிறது. தேங்காயை உடைத்துவிட்டால் ஓடு என்ற ஆணவம் சிதறி அதனுள் உள்ள தூய்மையான அறிவை பெறலாம். மற்றும் தேங்காய் உடைக்கும்போது வெளியேறும் தண்ணீர் நம்முடைய மனதில் உள்ள பந்த பாசங்கள் விலகி ஓடுவதை உணர்த்துகிறது. மேலும் தேங்காய் உடைக்கும்போது எழும் ஓம் என்ற ஒலி நம்மை சுற்றியிருக்கும் துஷ்ட சக்திகளை ஓடச் செய்யும். பண்டைய காலங்களில் பூஜையில் பலி கொடுப்பது வழக்கம். ஆனாலும் பின்னாட்களில் விலங்குகளை கொல்லாமல் தேங்காய் போன்ற பொருள்கள் மூலம் அந்த சடங்குகளை மாற்றி அமைத்தனர். மேலும் நம்மை வளமுடன் வாழ வைக்கும் தெய்வத்துக்கு நன்றி சொல்ல இது உன்னுடையது என கொடுப்பதற்கும் தேங்காயை தமிழர்கள் உடைக்கிறார்கள். இதுதான் நண்பர்களே, தமிழர்கள் கோவிலில் தேங்காய் உடைப்பதற்கான காரணங்கள். இது ஒரு மரபல்ல, இது ஒரு ஆன்மீக சிந்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தமிழர் மரபுகள் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.